இன்று நாம் இஸ்ரேலின் வரலாற்றை பார்க்க போகிறோம். அப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய நபரை யெகோவா கடவுள் மெசபடோமியாவுக்கு வந்து அழைத்தார். தான் காட்டக்கூடிய பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் நாட்டுக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னார். அப்ரஹாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மனைவியை கூட்டிக் கொண்டு மெசபடோமியாவில் இருந்து கானானுக்கு புறப்பட்டு சென்றான். அவன் கானானுக்கு புறப்பட்டு போகும்போது அவனுக்கு சந்ததி எதுவும் கிடையாது, மகன்கள் கிடையாது. அவன் கானான் நாட்டை வந்தடைந்த பின்பு கடவுள் அவனுக்கு ஈசாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை கொடுத்தார். பின்பு ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய 2 மகன்களை கொடுத்தார். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் மகன்கள் பிறந்தார்கள். ஒரு நாள் கடவுள் யாக்கோபை சந்தித்து, இனிமேல் உன் பெயர் யாக்கோபு என்று அழைக்கப்படாது, அதற்கு பதிலாக உன் பெயர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் என்று சொன்னார். யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம், இஸ்ரேல் என்றால் இளவரசன் என்று அர்த்தம். எனவே யாக்கோபு இஸ்ரேலாக மாறினான். யாக்கோபின் பிள்ளைகள் இஸ்ரேலர்களாக மாறினார்கள். 12 குலங்கள் யாக்கோபின் குலங்கள். அவைகள் 12ம் இஸ்ரேலின் குலங்களாக மாறின. யாக்கோபின் சந்ததி இஸ்ரேல் சந்ததியாக மாறினது. இஸ்ரேல் மக்களாக மாறினார்கள். அது மட்டுமல்ல, கடவுள் அவர்களுக்கு யாக்கோபுக்கு கொடுத்த கானான் நாடு இஸ்ரேல் நாடாக மாறியது. இப்படியாக ஒரு நபர் யாக்கோபு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோபு இஸ்ரேலாக மாறினார். யாக்கோபின் பிள்ளைகள் இஸ்ரேலின் சந்ததிகளாக பெருகினார்கள். யாக்கோபுக்கு கொடுத்த கானான் நாடு இஸ்ரேல் நாடாக மாறியது. இன்றைக்கும் கானான் இஸ்ரேல் நாடு இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். என்னே பெரிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கடவுள் கொடுத்தது. மகா பெரிய ஆசீர்வாதம். ஒரு தனி நபரை ஒரு பெரிய இனமாக்கி அவனுக்கென்று தனி ஒரு நாட்டையும் கொடுத்தார் யெகோவா கடவுள். என்னே மாபெரும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட கடவுள் தாமே நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.